இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி வச்சிருந்தாங்க அல்லாஹ்வை. நெருப்புல போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நும்ரூத் மலக்குகள் வந்து கேட்டாங்க, உதவி செய்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் மலக்குகளும் அல்லாஹ்வோட படைப்பு தான். அம்மா இலைக்கும் ஃபலா, வானாண்டா. அல்லாஹ் பார்த்துட்டு இருந்தான், எவ்வளவு அன்பு இவருக்கு இருக்குது. அல்லாஹ் அதுதான் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ் எங்களோட அன்பை சொல்லிட்டு, இப்ப நீங்க ஒரு ஆளை பார்த்தா உன்னை விரும்புறேன் என்று சொன்னா அடுத்து நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு மனைவியை பார்த்து, நான் உன்னை லவ் பண்றேனப்பா, விரும்புறேன் என்று சொல்லிட்டீங்க, வெக்கத்தெல்லாம் களைஞ்சி சொல்லிட்டீங்க. அடுத்தது நீ என்ன எதிர்பார்ப்பீங்க? அவங்களும் அதே மாதிரி சொல்றதை எதிர்பார்ப்பீங்களா இல்லையா? இவ்வளோ அன்பு அல்லாஹ் காட்டிட்டு அல்லாஹ் எங்கள்ல இருந்து எதிர்பார்க்கிறான்னு நீயும் அப்படி இருக்கிறியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் அப்படி அன்பு வச்சிருந்த. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க, யா அல்லாஹ் உன்னை தவிர வேற ஒருத்தனுடைய அன்பு இல்லை. நெருப்புல போடுறதுக்கு என்ன செஞ்சாச்சு தெரியுமா? எங்களுக்கு நாங்க யோசிப்போம், நெருப்புல போடக்குள்ள அல்லாஹ் மலக்குகளை வச்சு பாதுகாக்கத்தானே ஓணும். அல்லாஹ் ஒன்றும் செய்யல, பார்த்துட்டே இருந்தான். பார்ப்போம், கடைசி வினாடி வரை பார்த்துட்டு இருந்தார். அந்த நெருப்புல போடுறதுக்கு ஒரு மிஞ்சனி கொண்டு செஞ்சிருந்தார். அதுல ஏத்தி வச்சு தான் வீசினது. வீசும் வரைக்கும், அதாவது மெஷின்ல இருந்து நெருப்புக்கு வந்துட்டாங்க, அது வரைக்கும் ஒன்றும் இல்லை. நெருப்புல விழும் பொழுது அல்லாஹ் நெருப்பு என்ன செஞ்சார்? قُلْنَا يَا نَارُ كُونِي بَرْدًا وَسَلَامًا عَلَى إِبْرَاهِيمَ. நெருப்பே சாந்தியாக குளிராக மாறிடு. ரெண்டுமே அல்லாஹ் அறிந்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அன்பு. பிள்ளை ஒன்றை கொடுத்தானே இல்லையா அல்லாஹ்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய கொடுத்தார். பிள்ளையை கொடுத்து போட்டு அல்லாஹ் பார்த்தான், இவருக்கு பிள்ளையில அன்பா என்ல அன்பா? என்ன செஞ்சான் அல்லாஹ்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீன் வரைக்கும் போயிட்டாங்க பிள்ளையை விட்டுட்டு. 7-8 வருஷமா பிள்ளையை பார்க்கவே இல்லை, பிள்ளையை சந்திக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து கையில கொடுத்துட்டு போனதுதான். அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்க மகனை சந்திக்கணும் இஸ்மாயில். அல்லாஹ் சொன்னான், போங்க சந்திங்க. போய் மக்கா கிட்ட வரும் பொழுது ஒரு கனவு ஒன்று கண்டார். நபிமார்களுடைய கனவு உண்மைதானே? கனவு என்ன தெரியுமா? மகனை அறுக்கிற மாதிரி. ஒரு சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எப்படி எல்லாம் சோதிச்சு பார்த்தா அன்பு இருக்குதா? மகனை பார்க்க வந்து முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. அருமை மகனே, உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன், உங்களோட முடிவு என்ன? மகன் சொன்னார், வாப்பா நீங்க ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா. அல்லாஹ் பார்த்தான் அன்பு இருக்குதா? மினால கொண்டு போய் பெரட்டிட்டாங்க மகனை. பலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். அல்லாஹ் அது வரைக்கும் சும்மா தான் இருந்தான், அறுக்கறாரான்னு பார்த்தான் அல்லாஹ். மகனை பெரட்டியாச்சு. சொன்னாங்க, முகத்தை காட்டாத மகனே, முகத்தை பார்த்து இப்படி பிள்ளையா இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் பிரிஞ்சுட்டே பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறோம் அன்புல. இது 7-8 வருஷம் பிரிஞ்ச மகனை அறுக்க கொண்டு போயிருக்குது. சொன்னாங்க, தலையை மத்த பக்கம் காட்டு அப்படின்ட்டு கத்தி எடுத்து கழுத்துல வச்சுட்டாங்க. அல்லாஹ்க்கு சந்தோஷம் வந்துட்டு, அல்லாஹ் கண்டுபிடிச்சிட்டான் இவர் உண்மையான இந்த அன்புள்ளவர். அல்லாஹ் சொன்னான், போதும். وَفَدَيْنَاهُ بِذِبْحٍ عَظِيمٍ. அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஆட்ட இறக்கினான். அல்லாஹ் அருகு